ஃபைனல் டே இங்கே நாங்கள் கிளம்புறோம் இப்போ காலையில் எதாவது பண்ணலான்னு சும்மா வாக்குக்கு பிளான் பண்ணியிருக்கோம். பட்ஜெட் பண்ணோம், இன்றைக்கி பட்ஜெட் போட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே என்ன பண்ணலான்னு பார்ப்போம். கைஸ் ஒரு காஃபி போட்டு கிளம்பலான்னு இருக்கோம். ஸோ டைகர் பிஸ்கெட் வாங்கிடுவோம். காஃபி குடிச்சு முடிச்சாச்சு. இப்போ அப்படியே வாக் பண்ண போகிறோம். வாக் பண்ணி நான் சொன்ன மாதிரியே அந்த டீ எஸ்டேட் மேலே போக முடிஞ்சால் மேலே போயிட்டு அப்படியே ரோஸ் கார்டன் போயிட்டு அப்படியே வர வேண்டியதாங்க. வேறு எதுவும் இல்லை, அதான் பிளானு. ஏன்னா இங்கே 11 o'clock செக் அவுட் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணோம். பார்ப்போம். நான் அந்த டீ எஸ்டேட் அங்கே காட்டுறேன். அங்கேருந்து நம்ம எப்படி வழி சார்ட் அவுட் பண்ணிட்டு போகிறோன்னு பார்ப்போம். ரோட்டோட முனையில் வந்தோம். பார்த்தா இப்படி இருக்குது. இதில் லெஃப்ட் எடுக்கிறதா ரைட் எடுக்கிறதா? ஆமாம், டீ மியூசியம் பாருங்கள், மஜாவாகுது இடம். ஃபார் 4 hours. இந்த வண்டி என்ன ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம். எங்கே போட்டிருக்கு? அங்கே போர்டு இருந்ததா? போர்டு இருக்கா? மியூசியம்ன்ட்டு. ஆமாம் இருந்தது. நம்ம இது வரைக்கும் போய் நிற்கலாம். சஞ்சய் அவர்கள் விளாக் கண்டினியூ பண்ணுவார். நாங்கள் சஞ்சய், நீங்கள் பேசுங்க. அவ்வளோதான் கைஸ், இங்கே தான் கிளம்புறோம். ஆமாம், இன்னொரு கிளம்புறோம். கஷ்டமாக தான் இருக்கு. கஷ்டமாலாம் இல்லை, கிளம்புறோம் அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஊட்டி அது மாதிரி இல்லை. அது மாதிரி ஏன் இல்லைன்னு தெரில. ஆமாம் தெரில இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்ல முடியாது வீடியோவில். ஆனால் அதனால் நீங்கள் இந்த இப்போதைக்கு இந்த சீனிக்கு இதுவை மட்டும் பாருங்கள். கைஸ் இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தெரியல, அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஸ்டாக் அப்படியே போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். யார் போகணும்? அப்படியே மேலே ஏறி எங்கிட்டாச்சும் ஏதாவது ஒரு ஸ்பாட் வந்துச்சுன்னா நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ரிட்டன் ரூமுக்கு போயிடுவோம். அவ்வளோதான். ரிப்பிள் டீயாண்டா? டீ. ஆமாம், இங்கே ஃபுல்லாகவே நாங்கள் பார்த்தது ரிப்பிள் டீ தான். என்ன இருக்குன்னு நாங்கள் குடிச்செல்லாம் பார்க்கல, நாங்கள் நிறைய பார்த்தோம். ட்ரிபிள் டீ கொலாபரேஷன் பண்ண சொன்னால் நம்ம பண்ணுவோம். திரும்ப மூணாறு வருவோம். அவங்க நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ போயிட்டுருக்கோங்க. அங்கே ஏதோ ஷாப்ஸ் இருக்குது, போய் லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருக்குது. எதாக இருந்தால் சாப்பிட்டு வருவோம். என்னங்க சொல்கிறீங்க சொல்லுங்கள். இப்போ வந்து நாங்கள் மேகி சாப்பிட வந்திருக்கோம். சாரி கைஸ், இதெல்லாம் விலாக் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆக்சுவலாக பிளான் பண்ணது இங்கே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. அதனால தான் மோகித்து எல்லாரையும் கூப்பிட்டேன். ஆனால் யாரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரே மனசு கஷ்டமாக போயிடுச்சு. இப்போ இதனால் நீங்கள் வந்து இது பண்ணி கூப்பிட்டா அவங்க வரலன்ட்டாங்க. என்ன சொல்கிறது, மேகியை மிஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இந்த விலாக் எப்போ வரும்னு எனக்கே தெரில கைஸ், எப்போ வரும்னு எனக்கே தெரில. இருங்க மாஸ் மெயின்டைன் மாஸ் மெயின்டைன் பண்ண. ஓகே, இப்போ பேசுவோம். திரும்ப நான் சொன்ன மாதிரி தான் எல்லோரும் வந்திருந்தா இப்போ அவங்களும் இருந்து சாப்பிட்றலாம். இப்போ என்ன பண்ணுறது, ஒரே மனசு கேட்டுகிட்டே இருப்போம், பசிக்குதுரா வாங்கி கொடுறேன். அவங்களெல்லாம் விட்டு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, வாழ்க்கைன்னா எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்னடா சஞ்சய், ஃபேமிலின்னா சில பறங்க இருக்க தான் சரி. அவர் அப்படி தான் கொஞ்சம் சம்மந்தமே இல்லாமல் பேசுவார். பரவாயில்ல, வரும், அவாய்ட் பண்ணிக்கலாம் அதை. கார்த்தி எதாவது சொல்லணுமா? ஒன்றும் இல்லை. கீதாவுக்கு எதாவது சொல்லணுமா? ஒன்றுமே இல்லை.
கீதா பிரேக்கப் பண்ணி சஞ்சய் கூட வாழ போகிறான்னு சொல்ல போகிறா தானே. இந்த அமைதிக்கு சம்பந்தம் எடுத்துக்கலாமா? ஸ்கிப் திஸ் கொஸ்டின்ஸ். ஏன்னா 2 பேரும் வாழ்ந்தா 2 பேர் கூடன்றான். என்ன கதைனே தெரியல. கையை போடுறாங்க கைஸ் மேகி பாருங்க கைஸ், இவங்க 2 பேர் தான் கைஸ் சாப்பிட்றாங்க. நான் சாப்பிடவே இல்லை. நான் ஸ்டோரி போட்டுட்ருக்கேன். துரோகம் பண்ணாங்களோ அவங்க 2 பேரும் துரோகம் பண்ணாங்க. கைஸ் அங்கே பாருங்க, கார்த்தி பின்னாடி எல்லாரும் ரவுண்ட் வச்சுருக்காங்க. இப்போ ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க கைஸ். ஷார்ட்ஸ் அவ்வளோ தான் கைஸ் சாப்பிட்டோம். இப்போ நடப்பயணம் ஃபுல் பவரில் இருக்கும். நடப்பயணம் எங்கே போகணுன்றது எங்களுக்கு தெரியாது. ஆமாம், ஃபுல்லாக டீசல் போட்டோம் கைஸ். கிளம்புறோம், முடிஞ்சு எல்லாம் கிடச்சிச்சு. எல்லா பொருளும் எடுத்து இப்போ கிளம்புறோம். டைம் 12:17. கலப்புறம் நாங்கள் இங்கே கிளம்புறோம். தம்பி தண்ணி நிறைய இருக்கு, பார்த்து பண்ணிக்கோ. அருள் மவுண்ட் கிளம்புறோம். விடையே பெருகிறோம். மூணாறு இல்லை கைஸ். இப்போ இங்கே நிற்கிறோம் ஆட்டோ பிடிக்க. 10 கிலோமீட்டர் மாட்டுப்பட்டி. 10 கிலோமீட்டர் அப்போ காலைல போயிட்டு வந்தோம். ஆமாண்டா, பேரை ஏற்றி விட்டாச்சு கைஸ். இப்போ போனோம். நாங்கள் 3 பேர் போனோம். 3 பட்ஜெட் வச்சு கீழே வந்து கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கிளம்பிட்டாங்க. பாருங்க ஆட்டோட இல்லை எங்கள் மாமா மஞ்சள் மாமா கிட்ட சாக்லேட்டை வாங்கிட்டு போகிற இந்த வாரேன். மாட்டு ஃபுல்லாக இதை வேற வச்சு இப்போ 1 கிலோமீட்டர் திருப்பி நடந்து வேற போகணும். ஆமாம் நல்லா இருக்கேடா வண்டி கைஸ். இங்கே வேலைக்கு ஆகாது கைஸ். ஸோ அதனால் திரும்ப பேகை மாட்டு சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிட்டு இப்போ நாங்கள் திரும்ப போகிறோம். மூணாறு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து லெஃப்ட்டில் வரவன் அப்படியே ஒட்டி வருவான். எதிரில் வண்டி வரும். லெஃப்ட்டில் தான் வாக்கிங் அங்கே பாரு. அங்கே பாரு. இப்போ தான் சொல்லி முடித்தேன். இப்போ தான் சொல்கிறேன். பைத்தியக்கார மாதிரி நடந்து போகிறான். யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க கைஸ். பத்தாச்சு, போகலாமா? வாங்க. அவங்க சண்டை போடுறாங்க, உள்ளே போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கைஸ் போகிறோம் கைஸ். பை பை. அண்ணே எப்படி இருக்கு வியோ? மஜாவா? இப்படி தான் கைஸ் இருக்குது இங்கே மூணாரில். இதுதான் ஃப்ரண்ட் இப்படி தான் ஓடுது. நம்ம ஊரில் அப்படியே இன்வெர்ட்டடாக ஓடும். ஆப்போசிட்டாக இங்கே அப்படியே ஆக்சிலேட்டர் இது இருக்குது. இப்படியே வண்டி ஓடணும் போயினே இருக்கு. ஆமாண்டா, இப்படி தான்டா போவோம் வண்டி. நடந்து வந்துட்டோம். எதுக்கு 50 ரூபா வேஸ்ட் பண்ணி எங்களுக்கு? ஆமாம், எதுக்கு வேஸ்ட் பண்ண? 50 ரூபா இங்கே செலவாகி போச்சு. கரெக்டாக சொன்னால் 1 கிலோமீட்டர் நடந்து 1.25 சாப்பாடு போடுவாருன்ட்டு அந்த பாய்ஸ் படத்தில் சொல்லுவார்ல சேர்ந்து அது மாதிரி. ஆமாம் ஆமாம். எங்கெங்கே எப்பப்போ சாப்பிடும் எல்லாமே எனக்கு தெரியும். ஐயோ நடந்து வந்துட்டோம். வேலை அரிசி அரைச்சி சாப்பிடலாம்டா. இங்கே கேட்டுப்பாங்க டார்மே இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இங்கேயும் வேலைக்கு ஆகலை, வைக்க முடியாது. ஏன்னா எந்த ரூம்ஸுமே லாக்கருமே ஒர்க் ஆகலை. இதெல்லாம் தான் ஸ்லீப்பர்ஸ். இதெல்லாம் தான் ஸ்லீப்பர் பஸ். நான் தனியாக வந்தேன்னா இங்கே தான் உட்காந்து மோஸ்ட் ப்ராப்ளி இங்கே தான் நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெஸ்ட் எடுத்து நைட்டு மட்டும் இல்லை டார்மெட்ரி ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து தூங்குற பஸ்ஸெலாம் நிற்குமா? அதான்டா அந்த பஸ்ஸாக இதெல்லாம். ஏய் அப்போ நம்ம இது கைஸ் இன்னைக்கு என்னன்னா, இது உள்ள ஒரு சிட்டுக்குருவி மாட்டிச்சு. ரெஸ்கியூ பண்ணுறோம், அதான் பிளானு. ஏய் திறந்து விட்டுருக்கோம். இங்கே வந்துச்சுன்னா அது வரலாம். ஏய் நீ அந்த பக்கம் போடா கார்த்தி. அதான் அந்த பக்கம் அந்த பக்கம் போ கார்த்தி. இங்கே மேலே போய் ஏய் அங்கே இருக்கு. அங்கே இல்லை உள்ளே தான் சுற்றுது. இல்லை திரும்ப அங்கே இருக்குடா மேலே. இங்கேருந்தே தெரியுது, அங்கே இருக்கு மேலே. கைஸ் இப்போ ஹோட்டல் போய் சாப்பிட்டு திரும்ப இங்கே வந்து உட்கார போகிறோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஃபெட்டப் ஆகிட்டோம் கைஸ். கால் வலி, கை வலி. பயங்கரமாக அடிக்குது. ஹோட்டல் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்னு இருக்குல்ல, அங்கே தான். அந்த ஹோட்டலும் கேன்சல் பண்ணி வாக் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து போய்கிட்டே இருக்கோம். திரும்ப நம்ம ஏறின இடத்துக்கே போயிடுவோம் போல.
ஆட்டோ என்ன தம்பி பார்க்குக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. பழக ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். போகிறாங்க கைஸ், போயிட்டே இருக்கோம். இப்போ சாப்பிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். திரும்ப கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் போய் வெயிட் பண்ணலாம், அதான் என்னோட பிளான். நாங்கள் எதாவது வெயிட் பண்ணிட்டு அப்படியே 3:30 பஸ் ஏறும். வந்துட்டோம் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு. ஒன்றும் பண்ண இதோட நம்ம நாளைக்கு இந்த டைம்லாம் சென்னையில் இருப்போம். ஸோ இந்த வியூ எல்லாம் பேடாக மிஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகிற பஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதான். இப்போ தான் வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆனோம். ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். சரிங்களா, பச்சை கலரில் எஸ்சிடிசி. வாங்கிட்டே இருக்கும் முன்னாடி நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். பின்னாடி வந்து கேட்குறேன், திரும்பி பார்த்தா இவரு குட்டியாக ஒருத்தர் அக்கௌண்ட் சாரா. அப்புறம் என் மூஞ்சி அப்படியே ஆதி படத்தில் இதே மாதிரி இவன் பார்த்துட்டு என்ன சொன்னாரு, நான் தான் மூஞ்ச மாற்றி திரும்பிட்டேன். நீ ஏதோ சொல்ல விரும்பலையா? ஏதோ சொல்ல விரும்பல. அந்த மகடங்கிட்ட கேட்க ஐயோ ஒரு மாதிரியா இருக்குடா. வேற பஸ் வேற இது ஃபேஸ் பெயிண்ட் ஆம்ல. நோ இது வைக்கலாம் க்ளவுட். வாட் சி அதெல்லாம் மச்சான் இது வைக்கலாம். அவ்வளோதான், நல்லா இருக்குடா. இது ஒரு நிமிஷம் அது இருக்கட்டும். இது பாரு, தண்டர் தண்டர் தண்டர். இது எங்கண்ணா வச்சேன்? ஃபேஸ் டெக்ஸ்சர் குடிக்க மாதிரி குடிக்க மாதிரி. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஃபைட் சீக்வென்ஸ் இல்ல நான் செஞ்சீங்களா? ஏய் அது கைஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கார்த்தி ஏய் இங்கே வந்து வெயிட் பண்ண. கார்த்தியை கூப்பிட்டு போகிறான் நைஸா. ஏய் என்னடா ரெட்டை கதிரேவா? ரெட்டை கதிரேவா கார்த்தியா? குண்டே மாட்டான் அவ்வளோதான்டா. ஐயோ வச்சுக்கிட்டான்டா. இவங்கிட்ட தப்பிச்சுட்டு ஓடுறானா? போதுண்ணா போதுண்ணா போதுண்ணா. செத்துருவான்டா செத்துருவான்டா. வராது நான் நடுவில் வரேன். நான் ஆக்ஷன்லாம் நான் வரேன். இப்படிலாம் இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. சஞ்சய் அது சும்மா இது போடுறான். இவன்டா கையை வச்சு இப்படி நிற்கிறான். அடி வாங்க வரப்ப நீ அப்படியே அப்படி இதில்
கைஸ் இதோ பஸ் ஏற போகிறோம். இங்கே பாருங்கள் டபுள் டக்கர் பஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளே விடுவாங்களான்னு தான் தெரில. இல்லை விடலை அந்த வீடியோ பாருங்க நம்ம பஸ். அதுக்குள்ளே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கைஸ். இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் போக போகிறோம். நாளைக்கு காலைல 8 மணிக்கு தான் போவோம். ஜெயா கஷார் நாளைக்கு சீக்கிரமாக போகணும். ஒரு மோஹித்தோட நாடாகைக்கு என்ன வந்தார். பஸ் எடுத்துட்டாரு கைஸ். பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். இப்போ ஒன்றுமே வேலை செய்யல பஸ்ஸில். ஃபேன் போடு. 2 ஃபேன் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம் எங்கே இருக்குன்னு பாரு ஆன் பண்ணுறது. இந்த வழியெல்லாம் நம்ம நடந்து நேற்று நைட்டு சுற்றி இருந்தோம். விச் மீன்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. அவ்வளோதான். பாய் பாய் தான். பாய் பாய். எங்கள் அப்பா பார்த்தா அப்பா இல்லைன்னு கேட்குறாரு. மூஞ்சே காட்ட மாட்டேன்னா. மாஸ்க் எத்தனை வந்தியா? எங்கே ஓப்பனே பண்ணல கைஸ். மாஸ்க் மட்டும் வாங்கி வச்சிருக்கான். இந்த இடம் செம்மையாக இருக்குல்ல? சூப்பர்டா. முதுகே செம்மையாக இருக்கிறாரு கைஸ். இங்கே பாருங்கள் இப்படி உட்காந்து. ஐயோ அப்போ எனக்கு நைஸ் சென்ஸ் உட்காந்துட்டு இருக்கோம் கைஸ். இங்கே பஸ்ஸு வந்து இங்கே மூணார் மெயினில் பஸ் ஸ்டாண்டில் போட்டாங்க பாருங்கள். வெளியில் எடுத்து இங்கே உட்காந்துருக்கோம். ஸ்க்ரீனை போட்டு பார்த்து கிடக்கிறோம் கைஸ். ஏறிட்டோம். ஏறி பார்த்து கிடக்கிறோம். ஃபேன் தான் போயிட்டுருக்கோம் பஸ். இதில் தூங்கலாம் முடியாதுண்ணா. இது ஹைவே அங்கிட்டு இங்கிட்டு பட்டி போட்டு போகுது. இதில் எங்கே நான் தூங்க போகிறேன்? இஷ்டம் வச்சுக்கிட்டேன். தூங்கினே இருப்போம். வெளில இருந்தால் போய் போகிறோம். சின்னே இருக்கா ஜாலியாக. யாரோ போகிறான்னு நினைக்கிறேன். கால் வலிக்கிறேன். கால் வந்து காலை கைட்டு போயிட்டாங்க. முடியாது. ஐயோ ஐயோ அப்போ டியோ வேற மாடிஃபிகேஷன். அப்போ இந்த பக்கம் வரப்போது பயமால ரோட்டில் இந்த போட்டோ இருக்கிறான். லெஃப்டில் பார்க்க முடியாதுண்ணா. அப்புறம் பண்ணுறது டபுள் டக்கர் பஸ் நிற்கிது பாருங்கள். நம்மளும் இப்படி வந்து வியூ பாயிண்டில் நின்று இருந்தோம். இப்போ டைம் வந்து பார்த்துருந்தா எப்படி இருக்கு ஸ்பைடர்மேன் மாதிரி பார்த்து கிடக்குறேன். கைஸ் ரைட்டுக்கு தெரியுமான்னு தெரில. ஃபோன் கொடுறான். ஃபோன் உங்ககிட்ட இல்லைல்ல? பாவம் ஃபோன் இல்லாத பையன். ஒரே நிமிஷம் கைஸ். சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ வந்து திரும்ப பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்ருக்கோம். ஒரு வீடியோ இருக்குது, ஸ்டோரி போடுறேன். அதை மட்டும் எடுத்து ஸ்டோரி போடுறோம். பறக்கும் நேரம் புதிய வானம் அழைத்ததே. நம் கதையை நினைத்து நானும் எனது பாதை தொடருதே. உதிரும் இறகின் மௌனம் அதனில் பறவை போகும் தூரம். கரையும் மனதின் ஆழம் அதனில் நமது உறவு நீளும். தொடக்கமில்லை அன்பே. முடிவும் இல்லை நெஞ்சே. தொடக்கமில்லை முடிவும் இல்லை இங்கே.
நம் கதையை நினைத்து நாளும் எனது பாதை தொடரவே உதிரும் இறகின் மௌன